ஹலோ ட்ரேடர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க நல்லா ட்ரேட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். அண்ட் சேனலுக்கு புதுசு அப்படின்னு சொன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல எங்களுடைய டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்கு, அங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இப்போ நான் ஒரு ட்ரேட் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ட்ரேட்ஸ் எல்லாம் என்ன மாதிரி அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ வளமையா நான் ட்ரேட் இருக்கிறத விட இதில் நிறைய விஷயங்களை இன்க்ளூட் பண்ணிருக்கேன். ஸோ அதனால வீடியோவை அப் டு ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு நல்லா நிறைய விஷயங்கள் புரிய வரும். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் USD அண்ட் USDல வந்து பாத்தீங்கன்னா லோயர் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். அண்ட் பிளஸ் இது வந்து லைவ் அக்கௌண்ட் ட்ரேட் பண்ணிருக்கேன். ஸோ நீங்க பாத்துக்கலாம். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த ட்ரேட் நாம எதுக்காக எடுத்திருக்கோம்? பொதுவா நீங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்ல நிறைய ட்ரேட் எடுப்பீங்க. அப்படி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்ல எடுக்கிறப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, நீங்க கரெக்டா வந்து ஒரு இடத்துல வந்து டச் பண்றப்போ அகைன் வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க, லோயர் ஆப்ஷன் கொடுத்துருவீங்க. பட் அப்படி பண்ணாதீங்க. இனிமே இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த இடத்துல செல்லர்ஸ் வந்திருக்காங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா செல்லர்ஸ் பாயிண்ட்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இங்க இருந்தா செல்லர்ஸ் வந்திருக்காங்க, இங்க இருந்து செல்லர்ஸ் வந்திருக்காங்க. பட் இங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த கேண்டில், இந்த பை கேண்டில் வந்ததுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்ணுவீங்க, லோயர் ஆப்ஷன் கொடுத்துருப்பீங்க. ஆனா அந்த இடத்துல என்ன பண்ணிருப்பீங்க, லாஸ் பண்ணிருப்பீங்க. கரெக்டா? இந்த இடத்துல லாஸ் பண்ணிருப்பீங்க. நெக்ஸ்ட், ஓகே, இந்த இடத்துல நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னா, வெயிட் பண்ண போறீங்க. சோ ரெசிஸ்டன்ட்ல எப்பயுமே வெயிட் பண்ணணும். சோ வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ட்ரேட் எடுக்கணும். சோ அதுக்கு ஈஸியான ட்ரிக் என்னன்னு சொல்றேன்னா, நியர்பை லெவல்ல இருக்க ஸ்ட்ராங் லெவல்ஸ் கண்டுபிடிங்க. இப்போ இந்த இடத்துல இங்க 2 செல்லர்ஸ் வந்திருக்காங்களா, அண்ட் இங்க 2 செல்லர்ஸ் வந்திருக்காங்களா, இது ரெண்டையும் கனெக்ட் பண்றேன். சோ ட்ரெண்ட் லைன் போடுறப்போ நமக்கு என்ன தெரியும், ஓகே இங்க இருந்து நல்ல ஸ்ட்ராங்கான செல்லர்ஸ் வராங்க அப்படின்றது தெரியும். அதே மாதிரி ப்ரீவியஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் செல்லர்ஸ் ஏரியா இருக்குல்ல, இதையும் கனெக்ட் பண்ணுங்க. இது ஒரு லெவலா லைன்ல போட்டு கனெக்ட் பண்ணுங்க. சோ இப்படி பண்றப்போ நமக்கு தெரியும், ஓகே இங்க இருந்து செல்லர்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் இப்பதான் செல்லர்ஸ் வர போறாங்க. ஏன்னா இந்த இடத்துல கேப்பை ஃபில் பண்ணிட்டு, ஓகே இந்த இடத்துல கேப்பை ஃபில் பண்ணிட்டு, ஓகே இந்த இடத்துல கேப்பை ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்றாங்க, கீழே வர்றாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல வந்து கொஞ்சம் மேனிபுலேட் ஆகுது. அதாவது மேனிபுலேட்ல இந்த இடத்துல வந்து செல்லர்ஸ் பையர்ஸ்னு வராங்க. அண்ட் எக்ஸாக்டா இந்த பாயிண்ட்ல எங்க இந்த பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ரிஜெக்ஷன் ஆயிருக்கு பாருங்க. இந்த இடத்துல பாருங்க ரிஜெக்ஷன் ஆயிருக்கு உங்களுக்கு, இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. பிளஸ் இங்க இருந்து பையர்ஸ் ஸ்ட்ராங்கா வந்து செல்லர்ஸ் வந்திருக்காங்க. அண்ட் இது இந்த ரவுண்ட் நம்பர் வேற. சோ ஆல்ரெடி இந்த ரவுண்ட் நம்பர் வேலை செய்யுது. இது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் ஏரியா, இங்க இருந்து செல்லர்ஸ் வராங்க. பிளஸ் ஒரு ரவுண்ட் நம்பர் கனெக்ட் ஆகுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா சொன்னா, இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகிட்டு எகைன் வந்து இந்த லெவல்ல டச் பண்ணிட்டு ரீடெஸ்ட் எடுத்துட்டு வராங்க. இப்ப செல்லர்ஸ் வராங்க. சோ நாம இப்ப ஈஸியா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், இப்ப ரெசிஸ்டன்ட்ல எப்படி ட்ரேட் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. பிரேக் அவுட் பண்ண விடுங்க. பிரேக் அவுட் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு செல்லர்ஸ்ல வந்து கரெக்டா க்ளோஸ் ஆகுதான்னு பாருங்க. கரெக்டா க்ளோஸ் ஆகல, ஓகே கரெக்டா க்ளோஸ் ஆகிட்டு, அதாவது எக்ஸாம்பிள் இது ரெசிஸ்டன்ட் ஏரியா இல்லையா, இந்த ரெசிஸ்டன்ட் ஏரியா பிரேக் அவுட் பண்ண விடுங்க. இப்படி கேப் இருந்தா பிரேக் அவுட் பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறம் வெயிட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து நியர்பை லெவல்ல இருக்க 2 லெவல ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுல வந்து நீங்க ட்ரெண்ட் லைன் வந்து கனெக்ட் ஆகுதான்னு பாருங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ்ல ஒரு லெவல்ஸ் ட்ரெண்ட் லைன், அதாவது ரவுண்ட் நம்பர் ஒர்க் பண்ணுதான்னு பாருங்க. அப்படி ஒர்க் பண்ணிச்சுன்னு சொன்னா நம்ம ஒரு கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம், இது டவுன் டைரக்ஷன் போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சோ இனிமே நீங்க ஒரு ரெசிஸ்டன்ட்ல ட்ரேட் பண்ணப்போ உடனடியாக ட்ரேட் எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி கன்ஃபர்மேஷன்ஸை வச்சுட்டு ட்ரேட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. URJPY. ஸோ இந்த இடத்துல URJPYல நான் எதுக்காக ட்ரேட் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து லோயர் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு ஸ்ட்ராங்காக செல்லர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பையிங் ஏரியா இந்த இடத்துல இருக்காங்க. ஸோ ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து வீக்கான செல்லர்ஸ் வந்திருந்தாலும் இந்த பையர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கே கம்மியாக இருக்குது இந்த லெவலில், இந்த இடத்துல. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், லோயர் ஆப்ஷன் டேரெக்டாக கொடுக்குறோம். ஸோ ப்ரீவியஸ் லெவலில் ஸ்ட்ராங்கான லெவல்ஸில் நமக்கு பையர்ஸ் வரலன்னா நம்ம இந்த இடத்துல மார்க்கெட் கண்டினியூஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில கன்ஃபர்மேஷன்ஸ் வச்சு தான் அது பண்றேன். ஏன்னா இந்த இடத்துல ஸ்ட்ராங் செல்லர்ஸ் வந்திருக்காங்க, ப்ரீவியஸ்ல ரீட்ரேஸ்மெண்ட் கிரியேட் பண்ணிருக்காங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல செல்லர்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காங்கன்றத புரிஞ்சுக்க முடியும் நம்மளால. நெக்ஸ்ட் USDல நம்ம ஒரு ட்ரேட் எடுத்திருக்கோம். இந்த ட்ரேட் நம்ம எதுக்காக எடுத்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லோயர் ஆப்ஷன் ஒரு அதாவது இந்த இடத்துல ஒரு ஹேமர் கேண்டில் வந்திருக்கு. பட் நான் அதே சொன்ன மாதிரி தான் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அடுத்த சப்போர்ட் லெவல் இந்த இடத்துல இருக்கு. அண்ட் அப்படியே பார்த்தாலும் இது ஒரு எங்கல்பிங் பேட்டர்னா நம்ம பார்த்தாலுமே அது 50% அதை கவர் பண்ணிச்சுன்னு எக்ஸாம்பிள் பாருங்க. இனிமே 50% பிரேக் பண்ணிட்டாங்க. ஓகே, இந்த 50% ஆல்ரெடி பிரேக் பண்ணிட்டாங்க. ஹேமர் கேண்டில் வருது அப்படின்னா அந்த ட்ரெண்ட் கண்டினியூஷன் ஆகும். அதே கான்செப்ட் வச்சு தான் நம்ம இந்த இடத்துல லோயர் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் URJPYல நாம ஒரு ட்ரேட் எடுத்திருக்கோம். நல்லா பாத்துக்கோங்க, இந்த இடத்துல நம்ம எதுக்கு ட்ரேட் எடுத்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொன்னா, இந்த இடத்துல வந்து பையர்ஸ் இங்க இருந்து போறாங்க. இந்த இடத்துல நல்ல பையர்ஸ், ஸ்ட்ராங் பையர்ஸ் இந்த இடத்துல இருக்காங்க பாருங்க. அண்ட் அதே மாதிரி செல்லர்ஸ் இந்த பக்கம் வந்திருக்காங்க. இந்த பக்கம் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ பர்ஃபெக்டா மார்க் பண்ணிக்கோங்க. நிறைய லெவல்ஸை கரெக்டா நீங்க ஃபைண்ட் அவுட் பண்றது மூலமே நிறைய வந்து உங்களுக்கு வந்து ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ அதனால வந்து லெவல்ஸ் வரைகிறத
மறந்துடாதீங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்றீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா குறிப்பிட்ட லெவல்ஸ்ல வந்து நியர்பை லெவல்ஸ்ல இருக்க 2 லெவல்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்படி பார்க்குறப்போ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு என்ன இன்டிமேஷன் கிடைக்குது அப்படின்னு சொன்னா இங்க இருந்து பையர்ஸ் ஸ்ட்ராங்கா வராங்க, பிளஸ் இங்கேயும் பையர்ஸ் ஸ்ட்ராங்கா வராங்க. பட் இந்த இடத்துல கேண்டில் கரெக்டா க்ளோஸ் ஆயிருக்கு, இந்த இடத்துல கரெக்டா க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன கத்துக்க போறோம் அப்படின்னா, ஓகே இங்க பையர்ஸும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ், பையர்ஸும் வந்துட்டாங்க. பட் இந்த ரிஜெக்ஷன் 2 ரிஜெக்ஷன் எதுக்கு வருது அப்படின்னு சொன்னா இதை நம்ம ஒரு ரிவர்சல் பாயிண்டா எடுக்கலாம். ஏன் அப்படின்னா எதனால எடுக்கலாம் அப்படின்னா ப்ரீவியஸ்ல நமக்கு தானே ரெண்டு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் பையர்ஸ் வந்திருக்காங்களே. ஸோ இது ரெண்டும் வச்சு இந்த லெவல்ல நமக்கு ஸ்ட்ராங் பையர்ஸ் வருவாங்க. பட் இந்த ரிஜெக்ஷன் 2 இருக்குமே இந்த இடத்துல வந்து இந்த 2 விக்கையும் வச்சு நம்ம என்ன எடுக்கலாம், மார்ஜினல் சேஃப்டி வச்சு எடுக்கலாம். அதுலயும் நான் எந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொன்னா இந்த சென்டர்ல இருக்க கேண்டில் இருக்குல்ல, இந்த சென்டர்ல இருக்க கேண்டில் விக்ல நம்ம ட்ரேட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லோம். அதுதான் நமக்கு ஒரு சேஃப்டியான ட்ரேடுமா இருக்கும். ஸோ இந்த ட்ரிக் உங்களுக்கு ரொம்ப புதுசா இருக்கும், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறமா USDல ஹையர் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். இது பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் டைம் வந்து ரவுண்ட் நம்பர் ஆக்ட் ஆயிருக்கு. ஸோ அதே இதை வச்சு தான் நம்ம இந்த இடத்துல பிளேஸ் பண்ணிருக்கோம். ரவுண்ட் நம்பர் அப்படின்றது ஈஸியான விஷயம். ரவுண்ட் நம்பர் ஒரு ரெசிஸ்டண்டா ஒர்க் பண்ணும். ஸோ ப்ரீவியஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் டைம் வந்து ஆக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து இந்த இடத்துல ஈஸியா ஒரு அண்டர்ஸ்டாண்ட் எடுத்து ட்ரேட் எடுத்துக்கலாம். சிம்பிளான விஷயம். அண்ட் USDல வந்து பாத்தீங்கன்னா நான் எதுக்காக ட்ரேட் எடுத்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சொன்னா கரெக்டா ஒரு சப்போர்ட் லெவல் இருக்கு. இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் லெவல் இருக்கு. சப்போர்ட் லெவலை பிரேக் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ரீடெஸ்ட் எடுக்கும். இந்த இடத்துல கரெக்டா நமக்கு ரிஜெக்ஷனோட ரீடெஸ்ட் எடுத்துக்கு நம்ம என்ன பண்றோம், கேண்டில் கொஞ்சம் மேல மூவ் பண்ண விட்டு மார்ஜின் வச்சு லோயர் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ எந்த லெவல பிரேக் இப்போ எந்த ஒரு சப்போர்ட் லெவல பிரேக் அவுட் பண்ணா அகைன் ரீடெஸ்ட் எடுக்கும். ரீடெஸ்ட் எடுத்த அப்புறம் அந்த சப்போர்ட் ரெசிஸ்டண்டா ஒர்க் பண்ணும். இதுதான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட்கான தியரி. ஸோ அதே தியரியை தான் நம்ம இந்த இடத்துல அப்ளை பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் USDல லோயர் ஆப்ஷன் கொடுத்திருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சொன்னா தெரியும் கண்டினியூஸா பையர்ஸ் வந்திருக்காங்க அண்ட் செல்லர்ஸ் வந்திருக்காங்க. இது வந்து டவுன் ட்ரெண்ட் இருந்தாலுமே நம்ம இந்த இடத்துல நம்ம எதுக்காக ட்ரேட் எடுத்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொன்னா இந்த இடத்துல வந்து செல்லர்ஸ் வந்திருக்காங்க. பிளஸ் இந்த பாத்தீங்கன்னா சொன்னா தெரியும் இந்த இடத்துல வந்து நியூ லோ ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. ஒரு டீப் அனலைஸ் பண்றாங்க, நியூ லோ ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. எப்பயுமே அந்த நியூ லோ கிரியேட் ஆனதுக்கு பிறகு மார்க்கெட் லிட்டில் பிட் வந்து ரீடெஸ்ட் எடுக்க ட்ரை பண்ணும். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நல்லா ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல இருந்து ரவுண்ட் நம்பரை கிராஸ் பண்ணி வந்திருக்கு. ஸோ அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நியூ லோ வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் ஃபில் பண்ணிருக்கு. ஓகே, ஸோ நியூ லோவை வந்து மார்க்கெட் ஃபில் பண்ணிருக்கு இந்த இடத்துல. ஸோ அதனால நமக்கு என்ன பண்றோம், இந்த இடத்துல மார்ஜின் வச்சு ஹையர் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. அண்ட் USDல எதுக்காக வச்சிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொன்னா இந்த இடத்துல சேம் ப்ரொசீஜர் தான். இது டவுன் ட்ரெண்ட். ஸோ டவுன் ட்ரெண்டை தாண்டி வரப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட லெவலில் தாண்டிடுச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து எந்த ஒரு ப்ரீவியஸ்ல எந்த லெவல் நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல அப்படின்னு சொன்னா ஏதாவது ஒரு ரவுண்ட் நம்பரை நமக்கு பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஆப்போசிட் சைட்ல கேண்டில் கொஞ்சம் வீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த ட்ரெண்ட் வந்து வீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த கேண்டில் நல்லா ஸ்ட்ராங்கா வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு. பிளஸ் ரவுண்ட் நம்பர் ப்ரீவியஸ்ல எந்த லெவலும் இல்ல, ரிஜெக்ஷனும் இல்ல அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு ரிவர்சல் எதிர்பார்க்கலாம். ஒரு கேண்டில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த இடத்துல ஹையர் ஆப்ஷன் கொடுத்திருக்கோம். லாஸ்ட் ட்ரேட் USDல வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் லெவல்ஸ் வச்சு நான் எடுத்திருக்கேன். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் நம்பர் ஆக்ட் ஆயிருக்கு, ரிவர்ஸ் ஆயிருக்கு. அண்ட் அகைன் இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆன ரிவர்ஸ் ஆயிருக்கு. அகைன் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் லெவல்ல வந்து ஒரு லெவலா எடுத்து வச்சு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சொன்னா சிம்பிள் அப் அண்ட் டவுன்ல வந்து மார்க்கெட் ரன் ஆகிறது உங்களால கண்டுபிடிச்சிக்க முடியும். அப் அண்ட் டவுன் இந்த இடத்துல ஒரு லெவலா எடுத்து அகைன் போகுது. இது கம்பேரிட்டிவ்லி நம்ம ஒரு பேட்டர்ன் ஃபார்மேஷனாவும் எடுத்துக்கலாம். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நான் ரவுண்ட் நம்பராவும் எடுத்திருக்கேன். ஸோ அந்த 2 கன்ஃபர்மேஷன்ஸ் வச்சு தான் இந்த இடத்துல ஹையர் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஐ திங்க் இந்த ட்ரேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் என்னோட ட்ரேடிங் ஸ்டே நீங்க பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் கொஞ்சம் நார்மலா இருக்கு. அண்ட் நான் இப்போ லைவ் அக்கௌண்ட்ல தான் ட்ரேட் பண்ணியிருந்தேன். 24 USD டெபாசிட் பண்ணி நான் இப்போ எவ்வளவு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னா 189 USD எடுத்திருக்கேன். நான் டெபாசிட் பண்ண அமௌண்ட்டே நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ 24 USD வந்து நான் டெபாசிட் பண்ணி அகைன் நான் எடுத்திருக்க ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா $189. ஸோ இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ புரியலன்னா பொறுமையா மறுபடியும் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ கண்டிப்பா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே அந்த பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. இன்னும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.